ட்ரிம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் ஓகே, ஏன்னா அதுதானே அவர் பெரிய ஆளாக்குறது. ஸோ அதனால் அது கோர் என்னன்றது, படத்தோட கோர்ன்றது அதை பொறுத்து தான். ஸோ அதனால் அது ரொம்ப தேவையில்லாததுன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்களுக்கு செகண்ட் பார்ட் புரியுமா? புரியும். அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய கனெக்ஷன் கிடையாது. அது அங்கே எங்கே ஸ்டாப் ஆகுதோ அதுலேருந்து ஒரு செகண்ட் ஸ்டோரி ஒன்று க்ரியேட் ஆகி அது போகுது. வில்லன் மட்டும்தான் ஃபஸ்ட் பார்ட்லேருந்து வந்தவர். அவர் ஏன் எதனால் வில்லனாக ஆனார். ஸோ அந்த ஃபகத் ஃபாசிலோட ஃபினிஷிங் நல்லா இருந்தது. மற்ற படத்தில் இருக்க மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் நல்லா இருந்தது. ஒரு வில்லனை எப்படி க்ளோஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ. லாஜிக்லாம் ஒன்றுமே கிடையாது ப்ரோ. லாஜிக்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த படமே இந்த பக்கமே தேட்டர் பக்கமே எட்டி வராதிங்க, வேறு எங்கேயாவது போயிடுங்க. ஏன்னா இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங் பறப்பார், திடீர்னு கட்டையை தூக்குவார், லாரியை புரட்டி போடுவார், சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் பண்ணுற வேலையை பண்ணிகிட்டு இருப்பார், சீஃப் மினிஸ்டரை மாற்றுவார், என்னென்னவோ பண்ணுவார். அதனால் லாஜிக்லாம் ஒன்றுமே கிடையாது படத்தில். ஆமாம், அதோட கண்டினியூட்டி ஸ்டோரி தான். சேம் அது எப்படி இருந்ததோ அதோட கண்டினியூட்டியாக அது ஒரு 5 மணி நேரம் படம் பார்த்தா எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் படம். ஆமாம், டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் கிடையாது. சேம். ஆனால் நல்லா தான் இருக்குது. அந்த என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள் எல்லாமே நிறையா கனெக்ட் ஆகிருக்கு. சென்டிமெண்ட் விஷயங்கள் நிறையா கனெக்ட் ஆகிருக்கு. நல்லா தான் இருக்குது. ஆனால் ஓவர் கிளாமர் அந்த 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 கண்டென்ட் தான் மேட்ரு. உங்களுக்கு என்னென்னா சாங்கில் வந்து கருத்தான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த ஒரு கிளாமர் கொடுத்து, ஒரு மியூசிக்கை கொடுத்து, ஒரு நல்ல ஒரு தேட்டரை ஒரு எந்தியாஸ்டிக்காக வச்சுருக்கிறது இருக்கு இல்லையா, அது இருக்குது படத்தில். எல்லா பாட்டுலையுமே எல்லா சினிமே ஷீலா 2 ஹீரோயின்லாம் இல்லை, சாங் மட்டும்தான் வருவாங்க. 2 பேருமே கிளாமருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, ஷீலா கிளாமருக்கு மட்டும்தான். ஹீரோயின் வந்து அவங்க ராஷ்மிகா கிளாமர் மட்டும்னு சொல்லக்கூடாது. கிளாமர் ப்ளஸ் ஆக்டிங் 2த்துக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. 2த்தையுமே காட்டியிருக்காங்க, 2மே யூஸ் ஆகிருக்கு. பார்க்கலாம். அதான் என்டர்டெயின்மெண்ட், ஜாலியாக ஒரு ஃபன்மேடாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தான் பார்க்கலாம். கருத்து பெரிய இது வேணும் அது வேணும்னாக்கா அந்த படம் பார்க்குறது வேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அல்லு அர்ஜுனோட தான். அல்லு அர்ஜுன் ஐகான் ஸ்டார், அவரோட மீன்ஸ் இட் வாஸ் குட். ஓவரால் பார்த்தோன்னா எல்லாமே நல்லா இருந்தது. ஃபகத் ஃபாசில் அண்ட் அல்லு அர்ஜுனோட ஆக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு சாங்ஸோட வல்காரிட்டி கம்மி பண்ணியிருக்கலாம். அதுதான் மேஜர் இது. பிகாஸ் நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிற ஒரே ஒரு திங் வந்துட்டு ஃபிலிம் தான். ஸோ அதில் வல்காரிட்டியை கம்மி பண்ணால் இட் வுட் பி பெட்டர். நானும் என் பசங்களை கூப்பிட்டுட்டு வர மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு அது மட்டும்தான். மிச்சபடி எவ்ரி திங் இஸ் குட். ஐயோ ஆசம் மாஸ். அதெல்லாம் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாஸ், சாரி பிஜிஎம்மு எல்லாமே மாஸாக இருந்தது. அந்த ஒரு இது வந்துட்டு எதுவுமே சொல்கிறதுக்கே இல்லை. எனக்கு வந்து இப்போ தான் தெரியுது 3.15 minutes நாங்கள் உட்காந்துட்டு இருந்தேன்ட்டு. அதனால் ஐ டென்ட் ஃபீல் தட் இது இல்லை. ஆனால் மைட் பி இனிமேல் வரவங்களுக்கு அது ஃபீல் ஆகலாம். எனக்கு மூவிங்காக இருந்தது. இல்லை அது கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அழகு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இருக்கும், செகண்ட் பார்ட்டோட அழகு செகண்ட் பார்ட்டுக்கு இருக்கும். ஸோ நோ கம்பேரிசன். ஒன்லி பிரிட்ஜஸ் ஃபகத் ஃபாசில் அண்ட் சாண்டல்வுட், அது ஒன்று தான் அந்த கனெக்டிங் பிரிட்ஜே. இதுக்கும் அதுக்கும் ஸ்டோரி லைனே கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டில் வந்து 2 பேரும் பயங்கர கிளாஷ் பண்ண போகிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துருப்பாங்க. இல்லை கிளாஷ் ஓகே. பட் அந்த கிளாஷ் வந்து கொஞ்சம் ஓகே, மீன்ஸ் அவ்வளோவா ஹைலைட் பண்ணலை. ஆனால் இட் வாஸ் குட். ஓவராலாக பிட்ஸ் அண்ட் பீசஸை நம்ம இப்போதைக்கு பார்த்தோன்னா என்ஜாய் பண்ணணும். ஒரு மூவியாக எதுவுமே இது செய்யாமல் என்ஜாய் பண்ணணும். போர் அடிக்கல. நம்ம ஒரு சில படம் பார்க்கும்போதுட்டு ஒன்றுமே லாஜிக்கே இல்லாமல் இருக்கும், ஒன்றுமே நான்சென்ஸாக இருக்கும். அதுக்கு இந்த படம் எவ்வளவோ பரவாயில்ல. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க. இதில் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ரஷ்மிகா மந்தானாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இட் வாஸ் நைஸ். அந்த இது நல்லாயிருக்கு. ஒன்லி இது வந்துட்டு அல்லு அர்ஜுன் கிட்டேயும் நான் அது வந்து எல்லாமே அல்லு அர்ஜுன் நீங்கள் சொல்கிற மெசேஜு, பிக்சர்ஸ், மூவிஸ் எல்லாமே அவரது நல்லாயிருக்கும். எதுவுமே இது இருக்காது. ஆனால் ஒரே அவர் படத்தில் எல்லாத்துலேயுமே வல்காரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது மட்டும் கம்மி பண்ணால் இட் வுட் பி வெரி நைஸ். ஒரு பாம் தாங்க. அது நம்மளாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நத்திங் எல்ஸ். நிறைய பேர்
கண்டுபிடிச்சிடறாங்க இது ஃபகத் ஃபாசில் தான், அது எதுக்கு தேர்ட் பார்ட்டி ஓப்பன் லீடு கொடுத்துருக்காங்க. எனக்கு நீங்கள் பாருங்க, அது வந்து ஒரு பாம்பன்னு நினச்சிட்டு ஃபகத் ஃபாசில் தான் இருக்கலாம், இல்லை வேறு யாராவது இருக்கலாம், மேக்ஸிமம் ஃபகத் ஃபாசிலாக கூட இருக்கலாம், யார் இருந்தாலும் இருக்கலாம். அது தேர்ட் பார்ட்டில் பார்த்துட்டு போகணும். எப்போவுமே ஒரு மூவிக்கு வரும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தால் யூ வில் ஹாவ் மோர் ஃபன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அது ஃபகத் ஃபாசில் தான் நினச்சிட்டு வந்தால் யூ ஓன்ட் ஹாவ் தட் ஃபன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப ரியாலிட்டியாக வந்து தமிழ் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த படம் அந்த அளவுக்கு ரியாலிட்டியாக இருக்கா இல்லை ஓவர் பில்டப்பாக இருக்கா? எனக்கு தெரியல. ஓவரால் எனக்கு பிடிச்சது ஃபைட்ஸ் வந்துட்டு கொஞ்சம், நான் ஃபைட் பர்சன் இல்லை, அந்த ஆக்ஷன் மூவி எனக்கு இது இல்லை. ஸோ அந்த வந்து பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து இட் வாஸ் ஓகே, ஃபைன், குட். இது சப்போஸ் நான் நெக்ஸ்ட்டு 3-4 டேஸில் பார்த்துருந்தேன்னா எனக்கு வந்துட்டு போர் அடிச்சிருக்கலாம், ஃபைட் வந்து செஞ்சுருக்கலாம். ஆனால் இட் வாஸ் குட். எனக்கு பிஜிஎம்க்கு ஏற்ற ஃபைட் ரொம்ப பிடிச்சது. எப்பா வேர்ல்டு ஃபயர்ப்பா இது, அவர் எதற்கும் அடங்க மாட்டார். ஓகேவா, ஒன்றாவதுல வந்து சட்டியை கழட்டி விட்றாரு, ரெண்டாவது பாட்டில் வந்து தள்ளி விட்டு மூத்தரமே அடித்து வச்சிடுறாரு ஃபகத் ஃபாசிலில். நான் காலியாக ஆனாலும் கோடையறி ஏந்தி போய் மறுபடியும் ஏந்து வேண்டாம் கூலியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபாசில் வந்து அவர் நையாண்டி பண்ணுற சீனாக இருக்கட்டும், அப்படி வேற லெவலில் மிரட்டி எடுத்திருக்காரு. புஷ்பா 2 கண்டிப்பாக ஒரு வந்து வேர்ல்டு பிரேக் தான், அதாவது ரெக்கார்டு பிரேக் தான் அல்லு அர்ஜுனா லைஃப்பில். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. அந்த 20 வருஷத்தில் வந்து புஷ்பா 1 விட 2 வந்து புரட்டி எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை நம்ம கேப்டன் பார்த்துருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏன்னா இதுக்கெல்லாம் மூல பிரகிருதி வந்து நம்ம வீரம் வளைஞ்ச மண்ணு நம்ம கேப்டன் தான் இதுக்கு ஸ்டார்டிங்கு. அதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. புஷ்பா 2 கண்டிப்பாக வந்து வேர்ல்டு ரெக்கார்டு வேற லெவல். ஓகேவா, இன்ட்ரோலுக்கும் போர் அடிக்கல, எதுக்கும் போர் அடிக்கல. படம் செம்ம ஸ்பீடாக தான் போய்கிட்டு இருக்கு, வேற லெவலாக தான் இருக்குது. சாங்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்குது. அந்த காளியாத்தா சாங் வந்து லிரிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, 3 பாட்டும் சூப்பராக இருக்குது. ஓகேவா, படம் வேற லெவல் தெறிக்க விட்டுருக்காங்க. ஓகே.